ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமாஸ் கோல்டன் டைரி. லாஸ்ட் February 6th அன்னைக்கு என்னோட அக்கா பையன் வெங்கடேஷ்க்கு மேரேஜ் நடந்துச்சு. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நடந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் அண்ட் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பந்தக்கால் ஃபங்க்ஷன் வந்து வெனஸ்டே நடந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்து early morning வந்துருந்தாங்க. நான் பாண்டிச்சேரியில் இருக்கிறதுனால என்னால் வர முடியல. நான் இன்றைக்கி தான் கிளம்புனேன். ஸோ இப்போ வந்து எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து அந்த பந்தக்காலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் தடவி பொட்டு வைக்கிறாங்க. இந்த ஃபங்க்ஷன் நடக்கும்போது எங்கள் அக்கா எங்கள் கூட இல்லை, இருந்தாலும் எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே இருந்து அவனை ப்ளெஸ் பண்ணி இந்த மேரேஜ் நல்லபடியாக நடந்து முடிஞ்சுது. இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் தான் மாப்பிள்ளையோட தம்பி வசந்த். அவரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு இருக்காப்புல. வந்து எங்கள் பெரியம்மா ரெட் கலர் சாரி கட்டியிருக்காங்க இல்லையா, அவங்க தான் வந்து எங்கள் பெரியம்மா. ஸோ அவங்க முன்னிலையில் தான் வந்து இந்த மேரேஜ் நடக்குது. ஸோ இப்போ எல்லாம் நடத்ததுக்கப்புறம் இப்போ வந்து மாப்பிள்ளை வந்து தீபாராதனை காமிச்சு படைக்கிறாப்புல. ஸோ பூஜை எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பந்தக்காலை எடுத்து உள்ள நட்டு வைக்கிறாங்க. நட்டு வச்சு முடிச்சதுக்கப்புறமா வந்து மாப்பிள்ளைக்கு வந்து நலுங்கு வைக்கிறாங்க. ஸோ 1 by 1 வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவனுக்கு நலுங்கு வச்சு அவனை ப்ளஸ் பண்ணி உள்ளே அழைக்கிறாங்க. தென் ஈவினிங் நிச்சயத்துக்கு தேவையான சீர்வரிசை தட்டு எல்லாமே வந்து என்னோடய சிஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து உட்காந்து ஃபுல்லாக நெட் பேக்கிங் போட்டு பேக் பண்ணிகிட்ருக்குறாங்க. நான் அந்த டைமில் தான் உள்ளே என்ட்ரானேன். ஸோ என்னால் எதுவும் பண்ண முடியல, அவங்க தான் எல்லாருமே பண்ணாங்க. பேக்கிங்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு இதுதான் வந்து கல்யாணத்துக்கு கொடுக்க வேண்டிய ஸ்வீட்ஸு. இது எல்லாமே வந்து பாக்ஸில் அடிக்கிருக்காங்க. இது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் எல்லாமே ரெடியாகி என்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் மண்டபத்துக்கு. இந்த மேரேஜ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு கட்சி கல்யாணம். பொண்ணோட அப்பா யார் அப்படின்னா எம்பி பள்ளி மாணிக்கத்தோட தம்பி ராஜ்குமார், அவங்களோட பொண்ணு தான். பொண்ணோட நேம் வந்து ஐஸ்வர்யா அண்ட் பையன் வந்து வெங்கடேஷ். வெங்கடேஷ் வந்து ஒரு டாக்டர். ஸோ இவங்க 2 பேரோட மேரேஜ் வந்து தஞ்சாவூரில் இருக்க மகாராஜா கல்யாண மண்டபத்தில் நடந்தது. ஸோ ரொம்ப கிராண்டாகவே இந்த மேரேஜ் நடந்துச்சு. இந்த மேரேஜுக்கு வந்து ஸ்டாலின் சன் உதயநிதி ஸ்டாலின் வந்திருந்தார். ஸோ நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து என்கேஜ்மெண்ட். மண்டபனோட என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய கட்சி கொடிகள், அதுக்கப்புறம் பேனர்ஸ் நிறைய வச்சுருந்தாங்க. இப்போ இது வந்து அப்பாவும் மாமாவும் ரிசப்ஷன்லேருந்து வரவேற்கிறாங்க. இந்த கல்யாண மண்டபம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர்லேயே பெரிய மண்டபம், மகாராஜா திருமண மண்டபம். இது வந்து ரொம்ப பெருசு.
ஹால் எல்லாம் வந்து ரொம்ப பெருசாக கிராண்டாக இருந்துச்சு. ஸோ டெக்கரேஷன்ஸும் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இதோட ஸ்டேஜ் டெக்கரேஷன்ஸ் யார் பார்த்தீங்கன்னா கேஎஸ் நிலா அண்ட் கோ அப்படிங்கிறவங்க தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ஸ்டேஜ் ஃப்ளவர்ஸ் எல்லாமே வச்சு நீட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ மாப்பிள்ளை ரூம்குள்ளே போகலாம். இப்போ எங்கள் அக்கா பையன் வெங்கடேஷ், அவர் வந்து 2வது பையன் வசந்த். ஸோ இப்போ மாப்பிள்ளையை பார்த்துட்டு நாங்கள் எல்லாருமே வந்து என் பசங்க வந்திருக்காங்க, அம்மா மாமியார்லாம் இருக்காங்க. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்குறதா சொன்னாங்க. ஸோ ஈவினிங் சமோசா அண்ட் டீ குடிக்கலான்ட்டு பின்னாடி வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் உள்ளே போகிறோம். இவர் வந்து என் தம்பியோட செகண்ட் சன் விதுரன், தம்பி ஒய்ஃப் அண்ட் தம்பி நிற்கிறாங்க. ரிசப்ஷனில் எல்லாரும் வந்து இன்வைட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து இவன் வந்து பொண்ணு வந்து ரெடியாக பொண்ணுக்கு புடவை கொடுத்து ரெடி பண்ண சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் சீர்வரிசை தட்டையெல்லாம் வந்து மண்டபத்தில் ஸ்டேஜில் வைக்கிறோம். ஸோ இப்போ வந்து பொண்ணோட தாய் மாமாவும் மாப்பிள்ளையோட தாய் மாமாவும் சம்மந்தம் கலந்துக்கிறாங்க. தட்டு மாற்றிக்கிட்டு இப்போ வந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு அவங்க மாலை போட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. மாப்பிள்ளைக்கு தாய் மாமா வந்து என் தம்பி ராஜ்குமார். ஸோ அவன் தான் வந்து மாப்பிள்ளைக்கு மாலை போடுறாப்புல. இப்போ வந்து பொண்ணு வந்தாச்சு ரெடி ஆகி. ஸோ அவங்களுக்கு அவங்க மாமா வந்து மாலை போட்டு நாங்கள் வந்து பொண்ணை வந்து அழைச்சிட்டு வரோம். பொண்ணு மாப்பிள்ளையும் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அவங்களுக்கு சந்தனம் பொட்டு வச்சு அவங்கள ப்ளஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருமே வந்து பொட்டு வச்சு அவங்கள ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வந்து டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ இப்போ நாங்கள் வந்து எல்லாம் சாப்பிட வந்துட்டோம். சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரஷ்ஷு. பேக் சைட் சீட்டில் நின்று இடம் பிடிச்சி உட்காந்தோம். என்னென்ன டிஃபன் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, நூடுல்ஸ், இடியாப்பம், குருமா, தென் ஊத்தப்பம், அப்புறம் ஒரு ஸ்வீட் சமோசா, அல்வா, தென் இட்லி, தோசை எல்லாமே வச்சுருந்தாங்க, மசால் தோசை. ஸோ நிறையா வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே ஒன்றா உட்காந்து நாங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இவங்க எல்லோரையும் நாங்கள் மீட் பண்ணது. ஸோ இல்லை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஃபோட்டோ செஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இப்படி தான் நல்லபடியாக என்கேஜ்மெண்ட் நடந்து முடிஞ்சுது. ஸோ மேரேஜ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரமாஸ் கோல்டன் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மேரேஜ் வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ரமா.